வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சமீபத்துல கர்நாடகால ஒரு எஸ்பிஐ வங்கி ஊழியர் வந்து அவங்க கிட்ட வந்த கஸ்டமர் கிட்ட, நான் ஹிந்தியில மட்டும்தான் பேசுவேன், வேணும்னா நீ ஹிந்தியில பேசு, நான் வந்து கன்னட மொழியில எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தாங்க இல்லையா? அது வந்து இந்தியா ஃபுல்லா பரவி இருந்துச்சு. நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, ட்விட்டர்ல வந்து அவங்களை மென்ஷன் பண்ணி போட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிய வச்சாங்க. ஸோ கர்நாடகால வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பூகம்பமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வங்கி ஊழியரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா அந்த வங்கி ஊழியர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால கேரளால வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. கேரளால இதே மாதிரி ஒரு சர்ச்சை, அதாவது நான் மலையாளத்தெல்லாம் பேச முடியாது, இங்கிலீஷ்லயும் பேச மாட்டேன், வேணும்னா நீ வந்து ஹிந்தியில பேச அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க. ஸோ அந்த சர்ச்சையினுடைய வெளிப்பாடுனாலதான் அங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அங்க இருந்து அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கர்நாடகா அமைச்சிருக்காங்க. இப்ப கர்நாடகால இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. பட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா கர்நாடகால இந்த லேடி பேங்க் விட்டு வெளியே வந்தா நாங்க அவங்களை என்னென்னாலும் பண்ணுவோம், என்னன்னாலும் பிரச்சனையில ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னால அந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த இந்த நடந்த இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்றேன், நீங்க பாருங்க. ಇದು ಕರ್ನಾಟಕ, ಇದು ಕರ್ನಾಟಕ ಮೇಡಮ್. ಇಂಡಿಯಾ ಅದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮೈನ್ ಫಸ್ಟ್, ಕನ್ನಡ ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್, ಕನ್ನಡ ಫಸ್ಟ್. ಈಗ ನೀವೇನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇರೋ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು. ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ವಾ? ಯಾಕೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ? ಯಾಕೆ ಹಿಂದಿ ಮಾತಾಡ್ಬೇಕು? ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ಬೇಕಲ್ಲ ಮೇಡಮ್. ಕನ್ನಡ ಮೇಡಮ್. ಮೇಡಮ್ ಇದು ಕರ್ನಾಟಕ, ಇದು ಕರ್ನಾಟಕ ಮೇಡಮ್. ಚೇರ್ಮನ್ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ, ಇದು ಆರ್ಬಿಐ ರೂಲ್ ಇದೆ. ಆ ಸ್ಟೇಟ್ ಗಳಲ್ಲಿ ಆ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು. ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಅದ್ರೆ ಯಾಕೆ ಮಾತಾಡಬಾರ್ದ ಸರ್? ದಯವಿಟ್ಟು ಮಾತಾಡ್ಬೇಡಿ ಮೇಡಮ್. ಅನ್ನಿಸಿ ಕನ್ನಡನೇ ಬರಲ್ಲ. ಇರಿ ಸರ್, ಮಾತಾಡಿ ಮೇಡಮ್. ನೀವು ಮಾತಾಡಲ್ಲ ಮೇಡಮ್. ಸೂಪರ್. ನೀವು ಬ್ಯಾಂಕ್ ನೋಡಿ ವೀಕ್ಷಕರೇ, ಇದು SBI ಬ್ಯಾಂಕ್ ಚಂದಾಪುರದಲ್ಲಿರುವ SBI ಸೂರ್ಯ ಸಿಟಿ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ. ದಯವಿಟ್ಟು ನೀವ್ ಇದನ್ನ ಎಲ್ಲರೂ ಎಚ್ಚೆತ್ಕೊಂಡನ ಕನ್ನಡ ವ್ಯಕ್ತಿಗಳು, ಕನ್ನಡ ನಾವು ಏನಿದ್ರು ಕನ್ನಡಿಗರು ನಾವು ಒಂದಾಗ್ಲೇಬೇಕು. SBI ಬ್ಯಾಂಕ್ಗೆ ನಾವು ಬುದ್ಧಿ ಕಲ್ಸೋಣ. ಆಯ್ತು ನೋಡೋಣ ಪ್ಲೀಸ್. ನೀವು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಮೇಡಮ್, ನೀವು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್. ಆಯ್ತು, ನೀವು ಹಿಂದಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡಲ್ಲ ಅಂದ್ರಲ್ಲ, ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. ಓಹೋ ಸೂಪರ್ ಮೇಡಮ್, ಸೂಪರ್. ನೋಡಿ ವೀಕ್ಷಕರೇ, ಇದು ಮೇಡಮ್ மேனேஜர் அவர் ಹೇಳಿದ್ದು கன்னட நான் மாத்தாடோதே இல்ல ಅಂತ. ತುಂಬಾ ಉತ್ತಮ ಬಿಡಿ, சூப்பர். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர், அதாவது வடக்கு நண்பர்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டிலுமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி வந்து இந்தியால அதிக மக்கள் பேசுறதுனால ஏன் வந்து ஹிந்தி வந்து நம்மளுடைய தேசிய மொழியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட போது நமக்கு ஒரு எவ்வளவு அறியாமையில இருக்காங்க அப்படிங்கறதான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க பறவை இனத்துல பாத்தீங்கன்னா காக்கா தான் இந்தியால அதிக அளவுல இருக்கு. அதனால காக்கா வந்து தேசிய பறவைன்னு வச்சிட முடியுமா மயிலுக்கு பதிலா? ஏன் மயில் வந்து தேசிய பறவை? அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதே மாதிரி தெருக்கு தெரு பாத்தீங்கன்னா நாய் தான் அதிக அளவுல இருக்கு. நிறைய நாய்கள் இருக்கு இந்தியால. அதுக்காக தேசிய விலங்கு வந்து புலி கிடையாது, நாயின்னு நம்ம நிர்ணயிக்க முடியுமா? அப்படி இல்லை இல்லையா? ஏன்னா அந்த தேசிய விலங்கு தேசிய பறவைனா அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கணும். அந்த தன்மைகள் இருந்தாதான் அதை வந்து தேசிய விலங்காவோ தேசிய பறவையா வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு மொழிக்கும் சில தன்மைகள் இருக்கணும். அந்த தன்மைகள் இருந்தால் மட்டுமே அதை வந்து தேசிய மொழியா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அவ்வளவு தன்மைகள் வந்து ஒரு 2-3 தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பழங்காலத்து மொழியா இருந்து இன்னும் வழக்கில் இருக்கணும். அதாவது அப்பத்துல இருந்தாலும் இப்போ மக்கள் அதை வந்து உபயோகிச்சுட்டு இருக்கணும். எழுத்து வடிவத்திலையும் இருக்கணும், பேச்சு வடிவத்திலையும் இருக்கணும். அதுக்கு பொருள் எல்லாமே பக்காவா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அதன் மூலியமாக நிறைய படைப்புகள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்தியால வந்து தேசிய மொழியா வைக்கிறதுக்கு தகுந்த ஒரு மொழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் வரும்னு வச்சுக்கலாமா? ஸோ இதை வந்து கேட்டோம்னா யாருமே ஒத்துக்க போறது இல்லை. ஸோ இதை ஒரு ஓரமா நம்ம வச்சிடலாம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தி வந்து நம்ம பேசுறதுனால நம்மளுடைய தாய்மொழி வந்து அழிஞ்சு போகாது, இன்னொரு மொழியா தான் நம்ம வந்து அதை கத்துக்க போறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த மொழியை கத்துக்கிறத பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம விருப்பப்பட்டா கத்துக்கலாம். ஆனா அந்த மொழி வந்து வழக்குல, அதாவது நடைமுறைக்கு வந்து நார்மலா ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மொழி வந்து கண்டிப்பா நம்மளுடைய தாய்மொழியை அடிச்சு நொறுக்கி புதைச்சிடும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார் தான். ஏன் அப்படின்னா பீகார் மக்களுடைய அதாவது பூர்வீக மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போஜ்புரி அப்படிங்கிற ஒரு மொழி. ஆனா அந்த மொழி இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப குறிப்பா நீங்க சொல்ல போனீங்க அப்படின்னா பீகார் மக்கள் எல்லாருமே இப்ப என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய தாய்மொழி வந்து இப்பவும் ஹிந்தி அப்படிங்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ற ஒரு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் மூலியமா ஒரு 6-7 பீகார் பசங்க வந்திருந்தாங்க. அதில் இன்ஜினியரிங் MBA எல்லாம் இருந்தாங்க. அப்போ நாம சும்மா பேசும்போது கேட்டப்போ அந்த பசங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தாய்மொழி வந்து ஹிந்தி தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால
அங்க ஹிந்தி வழக்கு மொழியா கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கப்பட்டுச்சு. அதனுடைய தாக்கம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தனக்கு இருந்த போஜ்புரி அப்படிங்கிற ஒரு மொழி இருந்ததே உங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப எழுத்து வடிவத்திலும் பேச்சு வடிவத்திலும் ஹிந்தி தான் இருக்கு. ஸோ இந்த நிலைமை வந்து ஒட்டுமொத்தமா இப்ப நமக்கும் கூட வர்றதுக்கு உண்டான சான்ஸ் நிறைய இருக்கு. இதனாலேயே தான் இப்ப நம்ம சவுத் இந்தியால இருக்கிற இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாருமே வந்து ஹிந்தி வந்து உள்ள வந்து வழக்கு மொழியா கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு போறதுக்கு உண்டான மெயின் காரணம். இதுதான் வந்து ஆக்சுவல் ஒரு ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் வட இந்திய மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம வேணும்னே ஸ்டப்பானா ஹிந்தி வந்து கத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. ஹிந்தி எனக்கு தேவைன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறது பத்தி தப்பே கிடையாது. ஆனா தாய்மொழியை தாண்டி ஒரு வழக்குக்கு கொண்டு வர்ற அளவுக்கு ஹிந்தியை வந்து பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இதை பத்தினா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் முன்னூறு வீடியோல உங்களுக்கு சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.